விஜய் சிஎம் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள். திமுகவை தூக்கடிச்சிருக்காரு. 2வது வாழ்த்துக்கள். அதிமுகவுக்கு ஒரு பாடம் கத்துக் குடுத்துருக்காரு. 3வது வாழ்த்துக்கள். அதுக்காகலாம் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து, விஜய் என்ன செஞ்சாலும் அது வந்து சரி. விஜய் மட்டும் தான் இங்க வந்து நல்லவரு அப்படின்லாம் நம்ம பேசவே முடியாது. எனக்கு இயல்பாவே ஜால்ரா அடிக்க வராது. சரியா? நானும் நேத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நேத்து ஒரு வீடியோ அவங்களுக்கு சில விஷயம் புரிய வைக்கணுமே நம்ம பேசியிருந்தோம். ஆனா, இவனுங்கலாம் என்ன பண்றானுங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, "என்ன பிரதர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோலாம் எதுவும் காணோம். டெலிட் பண்ணிட்டீங்களா? விஜய்க்கு சும்படிக்க ஆரம்பிக்க போறீங்களா? என்ன விஜய் வந்து உங்கள அரெஸ்ட் பண்ணிருவாருன்னு பயப்படுறீங்களா? என்ன பயமா?" அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏன்டா, உங்க அப்பன் திமுகவே பார்த்தவன்டா. விஜய் எல்லாம் எம்மாத்திரம். விஜய் முதலமைச்சர். அவ்வளவுதான். சரியா? விஜய் சர்வாதிகாரியா இருந்தாலும் சரி, இல்ல என்ன கேவலவாதியா இருந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. தப்புனா தப்பு தான். இதோ இன்னைக்கு தாவேகானுடைய ஒரு நிர்வாகி, ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு குடுத்துருக்கான். இத பத்தி இந்த புரட்சி புடுங்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசவே இல்லையே. எங்க போனானுங்க? நடந்து 10 மணி நேரம் ஆகுது. இந்த தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு நாய் கூட இத பத்தி பேச காணோம். அவன் ஜால்ரா அடிக்கிறானா? இல்ல நான் ஜால்ரா அடிக்கிறேனா? அ? நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். இப்ப எனக்கு நான் வந்து பிறந்தநாள் கொண்டாட போறேன்னு சொல்லி, ஒரு தாவேகாவுடைய ஒரு எம்எல்ஏ 2 அடிக்கு நீளத்துக்கு அருவாவ எடுத்து, அதாவது கத்தி எடுத்து வச்சுட்டு கேக் வெட்டுறான். என்ன திமிரு? இது கலாச்சாரமா? இது மாற்றமா? இதுதானே திமுகவும் பண்ணா? இதுதானடா திமுகவும் பண்ணா? இப்ப உங்க ஆள் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நான் வந்து ஐய்யய்யோ! அவர் வந்து பெரிய எம்எல்ஏ 2 அடிக்கு பெரிய கத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம ஏதாவது எதிர்த்து பேசினா நம்மள வாயிலேயே வெட்டுவாரு அப்படின்னு நெனச்சு பயந்து போவேன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? சல்பீஸ். இதுக்கப்புறம் தான் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னீங்க. குழந்தைகளுக்கு கூட முதல் நாளே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிர்வாகத்த, ஒரு நிர்வாகிய நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க. இந்த மாரி பல பேர் இருக்கான். வரிசையா சிக்குவானுங்க பாருங்க. அடுத்த 5 வருஷம். அதுவும் நீங்க ஒண்ணும் மெஜாரிட்டி ஆட்சிலாம் கிடையாது. சரியா? மக்கள் தெளிவா தான் உங்களுக்கு ஒரு முடிவ தேர்ந்தெடுத்து குடுத்துருக்கான். நீங்க மெஜாரிட்டி கிடையாது ராஜா. புரிஞ்சுக்க. விஜய் சிஎம் தான். கடைசி 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க, நாங்க ஆதரவு தர மாட்டோம்னு சொல்லி ஆட்டத்த கலைச்சு விட்டு, உங்க மேல பழிய தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருப்பான். ஆப்பு இருக்கு.